பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நடிகரும் அரசியல் கட்சியினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் பிஎல்ஏ மீட்டிங், அந்த வாக்குச்சாவடி முகவர்களுடைய கூட்டத்தை கோயம்புத்தூர் மண்டலத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். 25, 26 2 நாட்கள் கோயம்புத்தூரில் இந்த நிகழ்ச்சி அப்படின்றத முன்கூட்டியே அறிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸுடைய சந்திப்பு இதில் இருக்கும் அப்படின்றது தான் பரவலாக சொல்லப்பட்டது. அதே போல் நபர்கள்லாம் திரட்டப்பட்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் ஊடகங்களில் பார்க்கும்போது ஒரு பெரிய செலிப்ரேஷனை தாவேகா நண்பர்கள் அவர்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் பகிர்றதை பார்க்க முடிகிறது. விஜய்க்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் இருப்பது, கிளம்புறதுலேருந்து விழா மேடைக்கு அவர் போகிறது வரைக்கும் பிரம்மாண்டங்கள் மத்தியில் அந்த மஞ்சள் சிவப்பு நிறத்துக்கு மத்தியில் அவர் மிதந்து போவது போல ஒரு காட்சியை தொடர்ச்சியாக ஊடகங்களில் பார்த்து கொண்டே இருக்க முடியுது. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? பல அரசியல் கட்சிகளுக்கு மாநகரங்களில் கொடி பறக்கும், சிறிய ஊர்களில் நகராட்சி வரைக்கும் சில கொடிகள் பறக்கும். மாநகராட்சியில் இருந்து அடுத்து பேரூராட்சி, ஊராட்சி, சின்ன சின்ன ஊர்களுக்குள்ளே போகும்போது கட்சி இருப்பதற்கான சுவடுகளே தெரியாது. ஒரு கட்சியில் சில கட்சிகள் இருக்காங்க, சிறு கட்சிகள்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, கட்சியில் எல்லாருக்குமே மாநில பொறுப்பு போடுற கட்சிகள்லாம் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? போஸ்டிங் பூராமே மாநிலம், எல்லாமே மாநில பொறுப்பு தான். ஏன்னா கிளை செயலாளரே அந்த கட்சியில் இருக்க மாட்டான். கிளையில் கட்சியே இருக்காது. கிளையில் கட்சி இருக்காது. அது இப்போ நீங்கள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட கட்சி கொடி பறந்து கொண்டே இருக்கும். அங்கே ஒரு கிளை செயலாளர் இருப்பான். முரசொலி வருதா, எங்கள் ஊருக்கு இது வருதா, நமது எம்ஜிஆர் வருதான்ற மாதிரி ஒரு ஆளுங்க உட்காந்துருப்பான். ஒரு 10-50 பேர் சாதாரண கிராமங்களில் எனக்கு தெரியும், நான் களப்பணியில் இருந்தவன், வேலை செஞ்சவங்கிற முறையில் எனக்கு தெரியும், ஒரு 10-50 பேரை உடனடியாக திரட்டக்கூடிய சக்தி திமுக, அதிமுக 2 கட்சியிலையுமே உண்டு. விஜய்க்கு அது எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ விஜய்க்கு என்னென்னா, விஜய்க்கு கூட்டம் இருப்பது உண்மை. அது கமலஹாசன் சொன்னது தான். கமலஹாசன் என்ன செய்வார்னா, அந்த அவருடைய அந்த அலுவலகத்தினுடைய அந்த பால்கனியில் அந்த ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்லாம் அங்கே பாட்டு எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த சாம்கோ ஹோட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேனாம்பேட்டை சிக்னல் அந்த ஆஃபீஸில் அப்படி ஏறி அந்த பால்கனியில் நின்றார்னா, அது ஒரு 3 ரோடு சந்திக்கிற இடம். இந்த பக்கம் காவேரி ஹாஸ்பிட்டலு, அந்த பக்கம் ஒரு ரோடுலாம் இருக்கு இல்லையா, அப்படியே எந்த பக்கம் திரும்பினாலுமே கூட்டமாக நிற்குமா. இவ்வளவு கூட்டம் திரள்றாங்களே அப்படின்ட்டு, இப்படி பேர் நமக்கு ஓட்டு போட்டாயிரம் நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். விசூர்வம் படத்து பிரச்சனை அப்போ கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. அவன் கூட்டம் இருந்துச்சு. பல பேர் செக்கெல்லாம் எம்டி செக்கெல்லாம் அனுப்புனாங்க. அந்த கூட்டம்லாம் இருந்துச்சுல. ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறுன்னு தெரிகிறதுக்கு அவருக்கு இவ்வளோ ஆண்டுகாலம் ஆகிப்போச்சு. அவன்லாம் வேடிக்கை பார்க்க வந்தவன். இப்போ நீங்கள் வேடிக்கை பார்க்க வந்தவன் வேற, அவனை நம்புறவங்கிறது வேற. நம்புவார்களாங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. இப்போ இத்தனை பசங்க வந்திருக்கிறாங்க, பூரா இளைஞர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஷார்ப்பாக இவர் விஜய்க்காகத்தான் வந்திருக்கிறாங்கன்னா விஜய்க்காகத்தானே ஓட்டு போடுவாங்க. அது எப்படி மாறி? ரசிகர்களின் ஓட்டு விஜய்க்கு வருங்க. ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகமாக தமிழ்நாட்டில், வாக்காளர்கள் பொதுமக்களோட எண்ணிக்கை அதிகமாக. நீங்கள் பெரிய அரசியல் கட்சி நம்ம எதை சொல்கிறோம்னா, தொண்டர்கள் இருக்கிறது மட்டும் அல்ல, அந்த கட்சி மீதான நம்பகத்தன்மையை அவர்கள் பெற்றிருக்கணும். ஒரு கட்சி மேலே இப்போ நீங்கள் எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு மகாராஷ்டிரன், கொடுத்து சிவந்த கரங்கள், அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்து ஆட்கள்னா இருந்துச்சு. இருந்துச்சு, அந்த நம்பிக்கை இருந்துச்சு அவர் மேலே. அது ஒரு சிலருக்கு தான் உதவ முடியும், எல்லாருக்கும் உதவ முடியாது நடைமுறையில். ஒருத்தனுக்கு செஞ்ச உதவியை அவன் ஊராக சொல்லி, இந்த ஊருக்கே அவர் செஞ்ச உதவியாக, அல்லது இந்த உலகத்துக்கே செஞ்ச உதவியாக, இந்த மாநிலத்துக்கே செஞ்ச உதவியாக மாற்றிடுவான். அந்த சின்ன சின்ன நற்பண்புகளை என்ன பண்ணுவான்னா, பெரிய பிரம்மாண்டமான ஒரு பரவல், ஒரு வாய்மொழி தகவலாக பரவும். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது அரிசியை வீட்டில் உலைய வச்சுட்டு எம்ஜிஆர் வீட்டு வாசலில் போய் நின்றா, இப்படி நமக்கு மகாராசி சோறு போட்டுருவான், நமக்கு அதுக்கு அரிசி கொடுத்துருவான் நமக்கு, அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் மேலே இருந்துச்சு. இந்த நம்பகத்தன்மை இருக்கு பாருங்க, இது சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சி அப்புறம் இந்த நம்பகத்தன்மை தான் ஒரு தலைவனுக்கான ஒரு பெரிய கிரீடத்தை கொண்டு தரோம். இப்பயுமே விஜய பனையூர் வீட்டு வாசலில் பார்க்கணுன்னு பல பேர் ஒரு பெண்கள், கேரளாவில் இருந்து வரக்கூடிய நபர்கள்னு பலர் நம்மளால் எஸ்சிஎஸ்சிக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க அப்பாவுக்கே விஜயை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல.
அப்படிங்கிறதான் உண்மை யதார்த்தத்தில். அதையும் சேர்த்து புரியணும். புஷி ஆனந்த் போய் டக்கு டக்குன்னு பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா சினிமாவில் வந்து என்ன செய்வான்னா அவங்களுக்கு தெரியும், வந்து நூற்றுக்கணக்கான பேர் வெயிலில் நின்று வேலை செய்வான். ஹீரோ வந்து கேரவனில் வந்து ஏசியை போட்டு குளிர்ச்சியான இடத்துல உட்காந்துருப்பார். எல்லாம் ரெடி ஆனோடனே, ஷார்ட் ரெடி ஆகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆனோடனே அப்புறம் வந்து ஒருத்தர் கதவு தட்டுவார். ஒருத்தராக போய் சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக போய், சார் ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2-3 பேர் போய் கதவு தட்டு அப்படின்னாக்கி தான் அவர் கீழே இறங்குவார். ஒருத்தன் கூட பிடிச்சிட்டு வருவான், ஒருத்தன் ஜூஸ் கொடுப்பான், ஒருத்தன் வந்து அவருக்கு வேர்த்தரக்கூடாதுன்னு ஒருத்தன் வந்து ஃபேனை பிடிச்சி வச்சுருப்பான். கிட்ட வந்து அவர் ஒரு 2 செகண்ட் ஒரு ஷாட் நடிச்சுட்டு மறுபடியும் கேரவன் போயிடுவார். மறுபடியும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்வான். இந்த சீன் போடுற வேலை இருக்குல்ல, இது அரசியலில் எடுபடுமாங்கிறதா இங்கே இருக்க கேள்வி. இப்போ அவர் நடத்தக்கூடிய பூத் ஏஜென்ட் மாநாடுன்னு அவர் சொல்லிக்கிறாரு. ரசிகர் மன்றத்திற்கான ஒரு கூட்டம் தான் அதில் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் அரசியல் முதிர்ச்சி பெற்றவன், அரசியல் பக்குவம் பெற்றவன், பொதுமக்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கணும்னு நினைக்கிறவன் யாரும் வேணு மேலே ஏறி வந்து அர்றாராமான்ற மாதிரிலாம் குதிச்சு எவனுமே ஏற மாட்டான். பயங்கரமாக வந்து வேணு மேலே ஏறுறான், அதில் ஒருத்தன் ஏறுறான். எதுக்கு அவர்? நான் என்ன கேட்குறேன், பூத் ஏஜென்ட்டுக்கான ஒரு கூட்டம் நடத்துகிற இடத்துல ஊர்வலம் எதுக்காக போகணும்? ரோட் ஷோ எதுக்கு போகணும்? தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ரோட் ஷோ போனாங்களோ அவங்க எல்லாருமே ஃப்ளாப்பு. இங்கே எதுவுமே, பாண்டி பஜாரில் ஒருத்தர் ரோட் ஷோ போனார், பாண்டி பஜார்காரங்கெல்லாம் கடையடைப்பு நடத்துனாங்க. நீ கடை அடைச்சிட்டாங்க, ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்போ இங்கே எதுவுமே ஓடாது. நீங்கள் இந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ட்ரெய்லரை பார்த்தோன்னு சொல்லுவாங்கல்ல இந்த படம் ஓடாதுன்னு, அது மாதிரி தான் அரசியல் தெரிந்தவனுக்கு தெரியும் பூத் ஏஜென்ட்னா என்னங்கிறத முதல்ல வந்து விஜய்க்கு யாராவது விளக்கம் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ என் தெருவில் எத்தனை பேர் குடியிருக்கான், எத்தனை பேர் இந்த கட்சி மீது அபிமானம் கொண்டவனாக இருக்கான், பெண்கள் எத்தனை பேர், வயசுக்கு அதாவது ஓட்டு போடுற வயசுக்கு வந்த ஆட்கள் எத்தனை பேர், எவ்வளோ பேர் நமக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற கணிப்பு இருக்குல்ல, அதை கணித்து அதை சரியான ஆட்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து வாக்குச்சாவடிக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலை திட்டம் இருக்குல்ல, அதுதான் பூத் ஏஜென்ட்டுடைய வேலை திட்டம். நீங்கள் வந்து அந்த ஓட்டெடுப்பு நடக்கக்கூடிய இடத்துல அந்த வாக்குச்சாவடியில் உட்கார்ந்துக்கிட்டு இப்போ முன்னாடி இப்போ ஆதார் கார்டு வந்துருச்சு, இப்போ முன்னாடி வந்து அதிகமான இப்போ ஏமாற்று வேலைகள் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இன்னார் மகன் தானே இவர் மகன் தானா, இந்த ஆள் இத்தனாவது நம்பரில் தான் இருக்கிறாரா, வார்டு நம்பர் இதுதானு ஒருத்தர் செக் பண்ணுவான். ஏன்னா வேற ஆள் வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. சிவாஜி கணேசன் ஓட்டே வேற ஒருத்தன் போட்டு போனான்னு சொல்லுவாங்க. அவர் போய் நிற்கும் போது ஓட்டு கிடையாது அவருக்கு. அவர் அரசியலில் வந்து வெற்றி பெறலைங்கிறது மட்டும் இல்லை, ஓட்டு போடுறதுக்கும் தகுதி இல்லாமல் தான் அவர் வச்சுருந்துருக்காங்க. அவருடைய தொடர்ச்சி தான் கமலஹாசன், அவருடைய தொடர்ச்சி தான் இப்போ விஜய் வந்துகிட்டு இருக்காரு. அதனால் இதில் என்னென்னா விஜய் முக்கியமான ஆள் அப்படின்னு காட்டுறாங்கல்ல. அரசியல் கட்சியில் வந்து விஜய் மட்டும் முக்கியமான ஆளுன்னு ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது. ஏன் கடந்த காலங்களில் எம்ஜிஆர் மட்டுமே முக்கியமான, எம்ஜிஆர் மட்டுமே கிடையாது. அப்படிதான் சொல்றாங்க. எம்ஜிஆரை வந்து தாங்கி பிடித்தது யாரு நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை செலுத்திய ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள், அண்ணாவோடு பயணித்தவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி ஆட்கள், நாஞ்சில் மனோகரை மாதிரி ஆட்கள், பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், அது மாதிரி மிகப்பெரிய ஆட்களோட ஒரு வரிசை உண்டு. ஆரம்பிரப்பன் பெரிய வரிசை உண்டு. அவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் அனுபவம் மிக்கவர்கள். இப்போ எம்ஜிஆருடைய குறைகளை, பலவீனங்களை மறைத்து அவரை ஒரு ஆளுமையாக நிப்பாட்டுறதுக்கு வேலை செய்கிறதுக்கான ஆளு. நீங்கள் புஷி ஆனந்த் வந்து இவரை வந்து ஒரு ஆளுமையாக காட்டுவாரானா அவருக்கு ஏதாவது தெரியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் எம்எல்ஏவெல்லாம் இருந்தார் அல்ல, அவர் என்ன செஞ்சார்னா, அது வந்து ஒரு கவுன்சிலர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருந்தார். நான் அதை குறைச்சி மதிப்பிடலை. அவர் இருக்கட்டும், எம்எல்ஏவாகவே இருக்கட்டும். எச் ராஜாவால் ஜெயிக்க முடியாததான் அவர் ஜெயிச்சிருக்காருல்ல. எச் ராஜாவும் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஸ்கவுட் எலெக்ஷனில் அவர் ஜெயிக்க முடியல. சாரணர் தேர்தலில் வந்து அவருக்கு வந்து எச் ராஜா மேலே சாணி அடிச்சிட்டாங்க. அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க, எனக்கு புரியுது. அது வேற. எச் ராஜாங்கிறது வந்து அது ஒரு இந்த நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல ஒரு நாள் ராத்திரில் பிரதமர் வந்து சொன்னார் இல்லையா தொலைக்காட்சியில் தோன்றி, அது மாதிரி எச் ராஜா ஒரு செல்லா காசு. அது பாஜக காரனே அந்த நோட்டை பயன்படுத்துறது கிடையாது. நீங்கள் அதை கொண்டு வந்து இதில் சேர்க்க வேணாம். விஜய்க்கு ஒரு கூட்டம் வரும், அதில் நமக்கு சந்தேகம் கிடையாது. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, விஜய்கிட்ட இந்த ஆளண்டா பிசாசும் வாங்கி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷ வாடை ஆகாதுங்கம்பா, தனியாகவே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா கும்பலாக வந்து எல்லாரும் உட்காந்துருக்குறாங்கன்னா ஓரமாக ஒரு ஆள் சேர் போட்டு உட்காந்துருப்பான். அப்படி சில பேர் சைக்காலஜி இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆதவர்ஜனா ஒரு பக்கம், புஷி ஆனந்த் ஒரு பக்கம், இப்படி ஒரு கும்பலாக போய் விமானத்தில் போகிறதுக்கு பதிலாக தனி விமானத்தில் போகிறாரா இல்லையா அவர் விஜய்? ஆமாம், தனி விமானத்தில் போகிறாருல்ல. எதுக்காக தனி விமானத்தில் போகிறாரு? கூட்டம் கூடிரும், அது பப்ளிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஆமாங்க, கூட்டம் கூடுனா தானங்க நீ தலைவன். உனக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி, அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுதுங்கிறதுனா அவர் என்ன வந்து கார்ல் மார்க்ஸ் மாதிரி மூலதனத்தை எழுதின ஆசிரியர்?
ஒரு அறிஞர் அவரு, ஆரிய மாயை எழுதிய அண்ணாவா அவரு, இல்ல குறளோவி எழுதிய கலைஞர் அவரு, அவர் சிந்தனையாளரா, அறிவாளியா, சமூக பிரச்சனைகளை பற்றிய அறிவுடையவரா, எந்த பிரச்சனைக்காவது தீர்வு சொல்ல தெரியுமா? தீண்டாமை ஒழிக்க தீப்பந்தம் ஏந்து இதுல மாதிரி பாடின அது கபிலன் எழுதுனதுங்க. கபிலன் சிந்திச்சதுக்கு வாய் அசைச்சவனுக்கு பூரா நீங்க வந்து அவன் பாட்டுன்னு சொல்லுவீங்களா? இது என்ன வகையான நியாயம்? அது டிஎம்எஸ் கஷ்டப்பட்டு பாடினது பூரா எம்ஜிஆர் பாட்டுன்னு சொன்னாங்க. எழுதுனது பூராமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துல இருந்து கண்ணதாசன்ல இருந்து முத்துலிங்கம் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ பாடலாசிரியர் பேர் எனக்கு தெரியாது, பாடுனவன் பேர் எனக்கு தெரியாதுங்கிறதுனால எம்ஜிஆர் பாடினாருன்னு ஒரு காலகட்டத்தில் நம்பினாங்க. இல்லை, இப்போத்தான் யார் ஃப்ளூட்டு வாசிச்சாங்கிறது வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாங்களே. நீ ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவன் வந்து தபலா வாசிச்சான், யார் ரெக்கார்டிங் பண்ணா, சவுண்ட் இன்ஜினியர் யாரு, எல்லா விவரத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் வந்த முன்னாடி எல்லா வேலை பார்த்தோம்னா இதில் இருக்காங்க. டீ வாங்கி கொடுத்தவன் பேரை கூட அசிஸ்டன்ட் பேரை போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல. இது எப்படி இந்த போய் தீண்டாமை அவர் எப்படி ஒழிப்பார்? நான் கேட்குறேன், தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழிக்கன்னா வாழ்நாள் முழுக்க திருமாவளவன் அந்த வேலையத்தையும் செய்கிறாரு. என் கட்சி கூடிய ஏற்ற முடியலன்னு அவர் தானே சொல்கிறாரு. நான் 4 எம்எல்ஏ வச்சுருக்கேன், 2 எம்பி வச்சுருக்கேன், ஆனால் வந்து ஒரு சாதிய மனநிலை கொண்டவர்களை மாற்ற முடியவில்லை, சமூகத்தில் வந்து வேலை செய்கிறப்ப பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியல. இதான சிக்கல். இந்த தவறை கொண்டு வந்து ஆட்சி மீதான தவறை மாற்றுறான். இது சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல். ஒரே ஒரு நாள் அம்பேத்கர் புஸ்தகத்தை வெளியிடுறது மூலமாக தீண்டாமல் ஒழிஞ்சிரும்னா திருமாவளவன் எதுக்கு தெருவா போகிறாரு? எதுக்கு ஊர் அலைகிறாரு? எதுக்கு கல்யாணம் ஆகாமல் இதே வேலை திட்டமாக வச்சு அலைகிறாரு? அப்போ அம்பேத்கர் எதுக்காக போராடினாரு? இவ்வளவு காலமாக போராடிட்டு இருக்கான். சாதி ஒழிப்புக்காக மாபெரும் இயக்கங்கள், வாழ்நாள் பூரா உழைக்கக்கூடிய இயக்கங்கள் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் அம்பேத்கர் புஸ்தகம் வெளியிட்டாருங்க. ஒரே ஒரு நாள் வந்து பூத் கமிட்டிக்கு வந்து மெம்பரையோ, அது 7000 பேர். என்ன கேட்குறேன், ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகியையும் தனித்தனியாக சந்தித்து, நீங்கள் கலைஞர் என்ன செய்வார்னா, யாராவது ஒரு கட்சிக்காரர் வர்றாருன்னு வச்சுங்க, அந்த ஊர் பேரை சொன்னோன்னா அந்த நிர்வாகி பேரை அவர் கேட்பார், அவர் என்ன யாருக்கு செய்கிறாரு. மானாமதுரையில் நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற பருவத்தில் பேரூராட்சி தலைவராக ஒருத்தர் இருந்தார், வாஹித்னு. ஒரு சைக்கிளில் வருவார், ஒரு ஊர் தலைவர் அவர் சைக்கிளில் வருவார். யாராவது சிவகங்கை மாவட்டத்திலேருந்து போனால், மானாமதுரை பகுதி சார்ந்தவர்கள் யாராவது அவரை சந்திக்க போனால், வாஹித் எப்படியா இருக்கிறாரு அப்படின்னு கேட்பார் கலைஞர். அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நம்ம பார்த்தது இல்லைல்ல, சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் மீது தனித்த கவனம், அதுதான் கட்சி தலைவனுக்கான அழகு. அப்போ நான் முக்கியமான ஆள், நான் விஐபி, நான் நடிகை, ஏமைய, நான் தனி விமானத்தில் வர்றேன், நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறவன் யாரும் தலைவன் கிடையாது. தன்னை சந்திக்க வருகிறவர்களை, தன்னை நம்புகிறவர்களை, தன் தொண்டர்களை, தன்னை ஃபாலோ பண்ணுறவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கான உரிய இடத்தை, பிரதிநிதித்துவத்தை தரக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைவராக முடியுமே தவிர, தன்னையே பெரிய ஆளுன்னு வியக்கிறான்ல அவன் யாரும் தலைவராகவே ஆக முடியாது. அப்புறம் என்ன, அவர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஏங்க அப்படி நம்ம சொல்லவே இல்லையேங்க. நீங்கள் ஜெயலலிதா வந்து ஆடம்பரமான கார்களில் மலர்களை வந்து தூவி அது மேலையெல்லாம் வந்து பயணம் பண்ணி தானே வந்தாங்க. மக்கள் அதை ரசிப்பான், அது வேற விஷயம். ஆனால் சாமானியர்களை பற்றிய ஒரு உணர்வு வந்து ஒரு கட்சி தலைவருக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாது. பகுதி சார்ந்த ஆட்களை நீங்கள் தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்காத கட்சி எங்கேயாவது உருப்பட்டுருக்கா? ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன? இப்போ அண்ணா வந்து மறைந்த போது ஏன் வந்து திமுக மறையவில்லை? அவரால் உருவாக்கப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து மிகச்சிறந்த தலைவர்கள் இருந்தாங்க. தம்பிமார்கள்ங்கிற பெயர் இருந்தாங்கல்ல. சரி, அவருக்கு பின்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுலேயும் மிச்சம் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இருந்ததுனால தான் அண்ணா திமுகவை தாங்கினா. 2 கட்சி வலிமையோடு இருந்ததற்கு, மிக நீண்ட காலம் இருந்ததற்கு, நீங்கள் எம்ஜிஆர் தலைமை ஏற்றிருக்கிற அதிமுக, ஜெயலலிதா தலைமை ஏற்ற அதிமுக, எடப்பாடி தலைமை ஏற்றிருக்கிறார், வேறுபாடு இருக்குல்ல. இப்போ எவ்வளோ பலவீனமாக இருக்குது. எடப்பாடி தலைமையேற்ற அதிமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குது. அது அமித்ஷா திமுகவை மாறுதில்ல. இப்போ ஆளுக்கு தக்கன மாறுதில்ல. அப்போ ஆளுமை பண்பு வேணும்ல. 2ஆம் கட்ட தலைவர் இல்லாத விஜயகாந்த் கட்சி இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிற 2 கட்சிகள், ஒன்று அழிந்து போன கட்சி தேமுதிக, அழிந்து கொண்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுலேயும் 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லைல்ல, யாரும் உருவாகக்கூடாதுன்னு அவர் நினைச்சார். அந்த கட்சி அழிவுக்குரிய கட்சி. இதுவும் மக்கள் நீதி மையமும் அப்படித்தானே. மக்கள் நீதி மையமும் வந்து அது ஒன் மேன் ஷோ நடத்துகிற எந்த கட்சியுமே உருப்படாது. அவரும் இதே மாதிரி ஹெலிகாப்டரில் வந்தவர் தான். அது கமலஹாசன் வந்து படப்பிடிப்புக்கு போவதற்கும் அரசியல் கட்சி கூட்டத்திற்கு போவதற்கும் உரிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தவறிட்டார். அதுக்குள்ளே அவருக்கு வயசாகிடுச்சு, அவரால் இனி இயங்க முடியாது. இதுதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். அதே தான் விஜய்க்கு இப்போ பொருந்துதா? இல்லை, விஜய்க்கு வந்து அரசியல், அதாவது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்று தெரிந்து கொள்வதற்கான
காலகட்டம் அவருக்கு இன்னும் வரல. இப்போ மீட்டிங் நடத்தி எல்லா பாவமுகர்களையும் சந்திக்கிறது, பூத் ஏஜென்ட் பூரா சந்திக்கிறதன் மூலமா தெரிஞ்சுக்க மாட்டாரா? அப்படியான வாய்ப்பு இன்னும் ஓட்டு போடுறதுக்கான வயது வராதவர்கள் 18 வயதுக்கு கீழே இருக்கிறவனை கொண்டு வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாருன்னா அவன் பூத் ஏஜென்ட்டா அவன் உள்ளே போக முடியாது. வாக்குச்சாவடிக்குள்ள எவனால போக முடியாதா அவனை கொண்டு வந்து பூத் ஏஜென்ட் மாநாடு போறானா? நீ பாலகர்கள் மாநாடு போடு, குழந்தைகள் மாநாடு போடு. இல்லையே, நாங்கள் ஆதவர்ஜுனா வந்து எல்லாருக்கும் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறோன்னு சொல்கிறாரு. அதாங்க வயசுக்கு வந்துருவாங்கிற நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் குழந்தைகள் திருமணம் நடந்துச்சா இல்லையா? அது எதுக்கு நடந்துச்சு? பின்னாடி வயசுக்கு வருவாங்கன்னா நம்ம நம்பி நடத்துனாங்க. அதுதான் இது நடந்துட்டு இருக்கு. இல்லை, ஆதவர்ஜுனா வந்து ரொம்ப ஆழமாக நம்புகிறாரு. திமுக அதிமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு பாகமுகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்கா தான் இருக்கும். அதை பார்ப்பீங்க. பரீட்சை ஹாலில் நல்லா எழுதுறவன் பேப்பரை நைஸாக வந்து சூப்பர்வைசர் கண்டுக்காமல் ஒரு பேப்பர் அனுப்புவாங்க தெரியுமா? பின்னாடி இருக்கிற பெஞ்சுக்கு அனுப்புவாங்க தெரியுமா? அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு ஒருத்தர் எழுதி சில டைம் பாஸ் ஆகிருக்காங்க ஒருத்தர் 2 பேர். அந்த மாதிரி பேப்பர் பின்னாடி இருந்து அனுப்புவாங்க. அந்த வேலை திமுகவில் தேர்தல் சார்ந்த அந்த பணியில் வந்து இவர் வேலை செஞ்சார் இல்லையா ஆதவர்ஜுனா, அந்த பேப்பரை பூரா வந்து ஜெராக்ஸ் காப்பி போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சு ஒரு ஹார்ட் டிஸ்கில் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு இதே மாதிரி நம்ம வந்துடலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எப்படி நீ நடைமுறைப்படுத்துவேன்? நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்களை எப்படி நீ உருவாக்குவீங்க? அதாவது விஜய் படத்துக்கு டிக்கெட் வாங்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் தானே ஆட்கள். அதாங்க, அதுதான் வித்தியாசம். வரிசையில் நின்று 200 ரூபா டிக்கெட்டை வந்து 500 ரூபாய்க்கு பிளாக்ல வாங்குறவன் வேற, 500 ரூபா குர்ரா ஓட்டு போடுறேன்னு சொல்றவன் வேற. வாக்காளர்களுக்கும் ரசிகர்களுக்குமான வேறுபாடு தெரியாம தன்னைத்தானே வியந்து கொண்டு சில பேர் என்ன பண்ணுவான்னா, தான் ரூம்ல சில பேர் சுத்தி கண்ணாடியா வச்சு அவன் முகத்தை அவனே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து தமிழக வெற்றி கழகம். அவங்க இந்த எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, வெற்றி பெறுவதற்கு பதிலாக பேர்லேயே அவங்களாம் வெற்றி கழகம் வச்சுக்கிடுவாங்க. அப்படி ரொம்ப பேர் இருக்கான். அதனால் அரசியலினுடைய அடிப்படையே தெரியாமல், எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியே புரியாமல், பூத் ஏஜென்ட்டுக்கு வந்து 7000 பேரை ஒன்றா திரட்டுறவேன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. மாவட்டந்தோறும், வட்டாரந்தோறும், மாநகரந்தோறும் நீங்கள் போய் கட்சியினுடைய 2ஆம் கட்ட பணிகள் செய்யக்கூடியவங்க போய் எல்லாரையும் சந்திக்கணும். அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு வர வச்சு பார்க்குற நடைமுறையே கிடையாது. அது பெரிய பலனை கொடுக்காது. எப்படி பலனை கொடுக்கும்? நான் சொல்கிறேங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து ஒரு இடத்துல திரட்டுறாங்கல்ல, அது மூலமாக எதுவுமே நிகழாது. இப்போ இந்தியாவை கெடுத்துக்கிட்டு இருக்கிற இயக்கம் எது? ஆர்எஸ்எஸ்ல எத்தனை பேர் இருக்கான்? கோடிக்கணக்கான பேர் இருக்கானா? உறுப்பினர் படிவமே இல்லையா? இல்லை. ஒரு சிலருடைய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷமத்தை வந்து ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் மாதிரியே உன்னை போட்டு இந்த நாட்டை கெடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்கான்ல வெறுப்பு அரசியலில். சரி, தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்று அரசியல் சொல்கிறேன். திராவிடர் கழகத்தில் இருந்து தானே திராவிட திமுக அதிமுக எல்லாமே இருக்குது. திராவிடர் கழகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கிற போது சில ஆயிரம், ஒரு பெரிய, ஆமாம், அவ்வளோதான் இருக்க முடியும். ஊருக்கு ஒருத்தன் தான் சொல்லுவான். கிராமங்களில் ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் 10 பேர் தர மாட்டாங்க, எந்த சொல்லுவான். ஆனால் சிந்திக்கிறவன் என்பவன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்கிறதானே. அதனாலதான் தமிழ்நாட்டில் அதனாலதான் நீங்க திராவிட இயக்கத்தை கழித்து விட்டு அரசியல் பண்ண முடியல. அமித்ஷா வந்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, யார் வந்தாலும் மோடி ரோடு ஷோ நடத்தினா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, கன்னியாகுமரியில் போய் தியானம் இருக்கிறாரு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்ன தலைகீழாக வந்து டைவடிச்சு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் எதையுமே நிகழ்த்த முடியல. அண்ணாமலை வந்து சாட்டையால் அடிச்சு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. என்னத்தை நீ வந்து எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுங்கிறாங்கல்ல. இது பெரியார் மண்ணு, பாஜகவுக்கு ஒட்டலை இல்லை. அப்போ அடிப்படையாக ஒரு சித்தாந்தம் இருக்கணும். அதை செயல்பாட்டு ரீதியாக கொண்டு செல்வதற்கு செயல் வீரர்கள் இருக்கணும். அதை வழிநடத்துவதற்கு மிகச்சிறந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று விஜய்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க, இந்த மாநாடு வெற்றின்னு நான் சொல்றேன். ஒன்றுமே கிடையாது. மண்டலத்துக்கு மண்டலம் நடத்துவோம், ஒவ்வொரு மண்டலத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெரிய விசிபிலிட்டியை தொண்டர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது பெரிய பயனாக இருக்கும். இப்போ கொங்கு மண்டலத்தில் இதை நடத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்கள் அது உள்ளே வர்றாங்க. ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் சேர்த்த மாதிரி இப்போ நடத்திட்டோம். அடுத்து மதுரைக்கு நடத்துவோம், அடுத்து ஒவ்வொரு பகுதியும் நடத்துவோம். அதன் மூலமாக கொண்டு போய் சேர்ப்போம். சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் கொடியேற்ற வர்றாரு. சிஎஸ்எஸ் ஸ்கூலில் நான் வந்து பாதியிலே கட்டடிச்சிட்டு சிவாஜியை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஓடுனேன் ஸ்கூல் பையனாக இருக்கும்போது. மொத்தமாக ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஆட்கள் நின்றாங்க
சிவாஜி ஏறின மேடையில் ஆர்வ கோளாறாக ரசிகர்களும் சேர்ந்து ஏறினதில் மேடை சரிஞ்சிருச்சு. அந்த தேர்தலில் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சுல, அந்த தேர்தலில் மானாமதுரை தொகுதியில் 5000 ஓட்டுக்கு கீழாகத்தான் அந்த கட்சி பெற்றது. எம்ஜிஆர் மறைந்து ஜானகி அணியோடு கூட்டணி வைத்திருந்த போது வெறும் 5000 ஓட்டு தான் பெற்றாங்க. மதிமுகவுடைய முதல் மாநில மாநாடு மதுரையில் நடக்குது. விடிய விடிய சாயங்காலம் 5 மணிக்கு ஊர்வலம் தொடங்குது. விடிய விடிய ஊர்வலம் போயிட்டே இருக்கிறான். அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியலையா, ஆளை கடைசியில் எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு மதிமுக காரன் என்கிட்ட சொன்னார். கூட்டம் கூடுவாங்க, நிலைப்பார்களா நீடிப்பார்களா, அந்த இயக்கத்தில் தொடர்வார்களா அப்படின்னு கேள்வி இருக்குது. அதனால் சிவாஜியை பார்ப்பதற்கு கூடிய கூட்டம், வைகோவை பேச்சை கேட்பதற்கு கூடிய கூட்டம், அதெல்லாம் எங்கே போச்சு? தேர்தல் ரிசல்ட்டில் என்னவாச்சு? கள்ளக்குறிச்சிக்கு விஜயகாந்த் போகிறாரு, முருகதாஸ் கல்யாணத்துக்கு போகிறாரு, ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டம் கூடிச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். அதே கூட்டம் அவருக்கு மறுபடியும் எப்போ கூடிச்சு தெரியுமா? அவர் செத்த முன்னாடி தான் கூடிச்சு. தேமுதிக அலுவலகத்தில் புதைச்சாங்கல்ல, அன்னைக்கு தான் அந்த மேம்பாலத்தில் எல்லாரும் ஏறி நின்றான். ஒரு கூட்டத்தை ஒரு முறை கூட்டலாம், ஒவ்வொரு முறையும் அப்படி தான் நிகழும். விஜயை தமிழ்நாடு முழுக்க பார்த்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஆதவர்ஜனாவும் ஒன்றும் கூட தெரிய வேண்டியதான். பார்க்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. நடிகனுக்கு இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா, அவனை ஸ்க்ரீனில் பார்க்குற வரைக்கும் தான் வியப்பான். நான் இப்போ இந்த யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன்ல, இது வர்றதுக்கு முன்னாடி, யூடியூப்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி இதை தான் நான் கூட இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒருத்தனை திரும்பி பார்க்க மாட்டான், கிறுக்கு போய் மாதிரி பார்ப்பான். இப்போ இதே யூடியூப்பில் பேசுகிறோம்ல, என்னமோ நான் தேவதூதர் மாதிரி நான் அன்றைக்கி நடந்து போகிறேன். என்ன சார் நீங்கள் நடந்து போறீங்கிறேன் அவர்கிட்ட போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ பெருசாக நினைக்க, அப்போ பிம்பம் தானே அது. இது ஒரு ஒரு குறைந்தபட்ச பிம்பம், அது சினிமா பெரிய பிம்பம், அவ்வளோதானே வித்தியாசம். ஒரு விஷயம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஒரு வியப்பை இவனா கற்பனை பண்ணிக்கிறான், ஒரு இமேஜ் அதுக்குள்ளே கலக்கிறான், அவ்வளோதானே. அந்த இமேஜ் உண்மையா? அதுதான் விஷயம். நீங்கள் பேசுகிற வீடியோ 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா 1 லட்சம் பேர் நீங்கள் எலெக்ஷன்ல ஓட்டு போடுவான்னு உத்தரவாதம் கிடையாது. ஒருவே போட மாட்டான், அதான் உண்மை. இதை புரியுறான். இது வேற அது வேற. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரியாமல் தன்னை அதாவதுங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த காலத்தில் சாமி ஊர்வலங்கள் போகிறதுக்கு உரிய வாகனங்கள் இல்லாத ஒரு காலம். ஒரு கழுதை மேலே சாமி ஊர்வலம் போகுது. ஒரு பிள்ளையார் ஊர்வலம் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கழுதை மேலே சாமி ஊர்வலம் போகுது. பெரும் கூட்டம் பக்தர்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கழுதை நினச்சிச்சான் 50 பேரை நம்மளை தான் கும்பிட்றாங்க அப்படின்ட்டு. கழுதை ஊருக்கு எல்லையில் போய் சாமி சிலையை கொண்டு இறக்கி வச்சுட்டு அது ரிட்டன் வந்திருக்கு. தனியாக விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஊர்வலம் முடிஞ்சிருச்சு. தனியாக வரும்போது ஊருக்குள்ளே ஒருத்தன் கூட கண்டுக்கல. சாமி மேலே ஏறி ஊர்வலம் போனதுனால தான் கழுதையை எவ்வளோ பேர் கும்பிட்டாங்களே தவிர, சாமி சிலையை எடுத்து தனியாக வச்சவொன்னே கழுதையை கும்பிட ஆளே கிடையாது. அந்த கழுதை நினச்சிச்சான், அந்த ஊரில் இருக்கிற பூரா நன்றி கட்டவேன், நம்ம வரும்போது 50 பேர் நம்மளை கும்பிட்டாங்க, திரும்பி போகும்போது ஒருத்தன் கூட நம்மளை திரும்பி பார்க்கலன்னு கழுதை நினச்சிச்சான். சினிமா நடிகைங்கிறவன் மார்க்கெட் இருக்கும்போது மட்டும்தான் சாமி ஊர்வலம் போகிறது மாதிரி கூட்டம் வரும். மார்க்கெட்டு போயிருச்சுன்னு வச்சுங்க, அவன் வெறும் கழுதை தான். நீ எல்லா ஊர்லையும் போய் உன் முகத்தை காட்டிட்டேன்னா உன் முகத்தை வியப்பதற்கு கூட்டமாக பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. அப்புறம் கழுதை திரும்பி வந்த கதையாயிரும், அவ்வளோதான். புரியுது. ஒரு நீண்ட உரையாடல். தாவேக்கா அதனுடைய பிம்ப அரசியல், அது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கள சூழல், இது எல்லாவற்றையும் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.